ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவின் வாக்கை கேட்ட ஒரு மணி நேரத்தில் கண்டிப்பாக நீயே நம்ப முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரதான் போகுது. இந்த வராகி அம்மா வாக்கு கொடுத்தா அது ஒருபோதும் தப்பி போகாது என் செல்லமே. நீ எப்பவுமே உன் வாழ்க்கையில் உனக்கு மட்டும்தான் கஷ்டமும் பிரச்சனையும் துன்பமும் வருதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க. எல்லாரும் எல்லாத்தையும் கடந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்காங்க. உன் வாழ்க்கையிலையும் எல்லாமே மாறும். நீ சந்திக்கிற மனிதர்களில் சில பேர் உனக்கு தப்பு செஞ்சு தவறு செஞ்சு தீங்கு செஞ்சு உனக்கு பாடத்தை கற்றுக் கொடுப்பாங்க. சில பேர் உன்னையே திருத்தி உன் மனசை சுத்தப்படுத்தி வாழ்க்கைக்கான நல்ல வழியை காட்டுவாங்க. அதனால் யார் எப்படி இருந்தாலும் நீ யாரையும் குற்றம் சொல்லாதே. எல்லாரையுமே பார்த்துக்கிட்டு கற்றுக்கிட்டு அமைதியாக கடந்து முன்னேறி போய்கிட்டே இரு. நீ விட்டதை விட சிறப்பானதை இந்த வராகி அம்மா உனக்காக உன் கைகளில் கொடுப்பேனேன் செல்லமே. எப்பவோ நடந்த ஒரு விஷயத்தை நினச்சி இப்போது உன் வாழ்க்கையில் நீ வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. கடந்த காலத்தில் என்ன நடந்திருந்தாலும் அதை கடந்து வர கற்றுக்கோ. உன் எதிர்காலம் உனக்கு சிறப்பான காலமாக இருக்கும்னு இந்த வராகி அம்மா வாக்கு கொடுத்ததை மறந்து விடாதே. உனக்கு உதிர்ந்த கனவுகளையும் நடக்காம போன நல்ல விஷயங்களையும் கூடிய சீக்கிரம் நனவாக்கி நினைவாக்கி நான் நடத்தி கொடுக்குறேன். உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நான் நடத்தி தர்றேன். நடந்ததையே நினச்சி கவலைப்பட்டு உறைஞ்சு போகாதே. இன்னும் பல விடியல்கள் பல நல்ல விஷயங்கள் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாழ்க்கையின் கடைசி மூச்சு வரைக்கும் கனவு காண்பதையும் அதை நனவாக்க முயல்வதையும் நிறுத்தாதே. மனசில் நம்பிக்கையின் ஒளியை ஏந்தி கொண்டு நீ நடந்து போனினா அந்த நம்பிக்கை ஒளியே உனக்கான வழியை காட்டி உன்னை கண்டிப்பாக கரை சேர்த்துடும் என் செல்லமே. நீ கீழே விழுந்த இடமெல்லாம் உன் வாழ்க்கைக்கான ஒரு புது தொடக்கம்னு நினச்சிக்கோ. என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது ஒருபோதும் நீ வீழ்ந்து போக மாட்டாய். உன்னை எழுப்பி வழிகாட்டி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை இந்த வராகி அம்மா கொடுப்பேன். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் மாற்ற முடியாததுமாக மறக்க முடியாததுமாக சில விஷயங்கள் இருக்க தான் செய்யும். அதுக்காக அதையே யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீன்னா வலியும் வேதனையும் தானே மிஞ்சும். அத்தனையையும் தாண்டி வாழ்க்கை இனிமையாக அமைத்து கொள்ள தயாராகு. உனக்கு கிடைச்ச அனுபவங்களை வச்சு வாழ்க்கையை வெற்றி பெற நீ தயாராகு. இன்னும் நீ எல்லாவற்றிலும் இன்னும் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. சில விஷயங்கள் நடந்ததை மறக்க முடியலதான், ஆனால் அதிலிருந்து பாடங்களை மட்டும் கற்றுக்கிட்டு அதிலிருந்து கடந்து வந்துடு. நடந்த விஷயங்களை நினச்சி அதற்கு காரணமானவர்கள் யாரையும் வெறுக்க வேண்டாம் என் செல்லமே. ஏன்னா நடந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ பாடம் கற்றுக்கிறதுக்காகவும் வாழ்க்கையை பற்றி புரிதலை கொடுப்பதற்குமாகவே இந்த வராகி அம்மா நான் தான் செஞ்சுருக்கேன். உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் தான் கண்டிப்பாக உன்னை உயர்வின் பாதைக்கு கூட்டிகிட்டு போக போகுது. என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் என் செல்லமே. நீ வாயை திறந்து பேசாத வரைக்கும் யாருக்குமே உன்னை பற்றின எந்த விஷயமும் தெரிய போகிறதில்ல. ஆனால் நீ பேச ஆரம்பிச்சினா நீ பேசுகிறத வச்சே உன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்ன நீ யார் என்னெல்லாம் செய்வன்றத எல்லாவற்றையும் யூகிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் உன்னை பற்றி நீ யாருக்கிட்டையும் வெளியே எப்படியும் காட்டி கொள்ள வேண்டாம். அமைதியா எல்லா விஷயங்களையும் திறமையாக காரியத்தோடு செய்ய கற்றுக்கோன்னு சொல்கிறேன். பேச வேண்டிய இடத்துல மட்டும் பேசு. தேவையில்லாத இடங்களில் மௌனமாக இரு. சில நேரங்களில் மௌனமே உனக்கு மிகப்பெரிய பதிலாக இருக்கும். நீ என்ன செய்ய போகிறங்கிறத எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருக்கணுன்ற தேவையில்லை. நீ நம்பிக்கையோடு எதை செய்தாலும் இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன். உன் செயல்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடியும்படியும் இந்த உலகத்தையே நீ ஜெயிச்சு நிற்கும்படியும் கூட இந்த வராகி அம்மா செய்வேன் என் செல்லமே. எந்த விஷயத்திலுமே நீ உன்னை பலவீனமாக நினைக்க வேண்டாம். ஏன்னா பலவீனத்தையும் பலமாக மாற்றிக்கக்கூடிய திறமையும் ஆற்றலும் உனக்குள்ள இருக்கு. அதனால் உன் மனசையும் உன் எதிர்காலத்தையும் பெருசாக பாதுகாத்து வச்சுக்கோ. இந்த வராகி அம்மாவின் வழிகாட்டுதல் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எப்போதும் சந்தோஷமாக இரு. உன்னுடைய மௌனம்தான் உன் வாழ்க்கைக்கான வெற்றியை காட்டப்போகுது. நீயே நல்லா யோசிச்சு பார்த்தினா நான் ஏன் உன்னோட பேச்சை குறைக்கன்னு சொல்கிறேன்னு உனக்கு புரிய வரும். கடலில் தூண்டில் போடும்போது
அதில் இருக்கக்கூடிய மீன்கள் அந்த தூண்டிலில் இருக்கும் இறைய சாப்பிடலான்னு வாயை திறந்துச்சுன்னா அதோட அந்த வாழ்க்கையே காலி ஆயிடும். ஏன்னா மீன்கள் வாயை திறக்காம இருந்துச்சுன்னா அந்த இதுலேருந்து தப்பிச்சுக்கும். வாயை திறந்துச்சுன்னா தூண்டிலில் சிக்கிக்கிட்டு அது உயிரையே விட்டு விடுமல்லவா? அதே போலதான் உன்னை ஏமாத்துறதுக்காக யார் எப்போ வலை விரிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. யாரோ ஏதோ சொல்ல போய் நீ பதில் திறந்து பேசி வாயை திறந்து பேசியதின் காரணமாகவே அந்த சிக்கலில் நீ சிக்கிக்கொள்ள நேரிடும். அதனால சொற்களில் கட்டுப்பாட்டோட இரு. சொற்களின் கட்டுப்பாடு தான் உனக்கு பாதுகாப்பு. உன் மௌனமே உனக்கு பலமாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு மனசை தெளிவாகவும் விழிப்புணர்வோடும் நீ வைத்துக்கொள். தெளிந்த நீரோடை போல சுத்தமான எண்ணங்களோடும் அமைதியான வாழ்க்கையும் நீ வாழும்போது எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும். மற்றவங்க யார் என்ன செஞ்சாலும் நீ மனசுல எந்த களங்கமும் இல்லாம பிரகாசிக்க தயாராகு. நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்களை நீ உன் கூட வச்சுக்கும் போது அவர்களோடு சேர்ந்து உன் வாழ்க்கையும் நல்லபடியாக மாறும். கெட்டெண்ணம் கொண்டவர்கள் உன் வாழ்க்கையை அசுத்தமாக்கி உன்னையும் தவறாக வழி நடத்தி வாழ்க்கையில தவறு செய்ய தோண்டிடுவாங்க. ஆனா நல்ல எண்ணமும் நல்ல மனசும் கொண்டவர்கள் உன் வாழ்க்கையை நறுமணமாக மலர் போல மாத்துவாங்க. அவங்க எப்போதும் மற்றவங்களுக்கு நன்மைகளை தான் செய்வாங்க. நீ துன்பப்பட்டாலும் கூட அதை அவர்கள் ஏந்தி கொண்டு உன்னை சிரிக்க வைப்பார்கள் அல்லவா? அதனால தான் நல்லவங்களை கூட வச்சுக்கோன்னு சொல்றேன். தேவையில்லாம யாரையும் எந்த குறையும் சொல்ல வேண்டாம். எல்லா மனிதர்களுக்குள்ளும் நல்லது கெட்டதுன்னு கலந்துதான் இருக்கும். நீதான் உன் மனசுல கருணையோடும் நன்றியோடும் அன்போடும் பொறுமையோடும் பக்தியோடும் வாழ்க்கையை வாழ தயாராகணும். உன் எண்ணங்களை தூய்மைப்படுத்தி உன் வாழ்க்கைக்கான நல்வழிகளை இந்த வராகி அம்மா நான் காட்டுறேன். உன் தடைகளும் தடங்கல்களும் விலகி போய் இந்த வராகி அம்மா உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன். நல்ல எண்ணம் கொண்ட நல்ல மனிதர்களை உன் கூட வச்சுக்கோ. அதுதான் உனக்கு சரியாக இருக்கும் என் செல்லமே. உன் மனசுதான் உனக்கு மிகப்பெரிய தோழனாகவும் அதே நேரத்துல மிக வலிமையான எதிரியாகவும் இருக்கு. ஒரு குரங்காட்டி கையில இருக்க குச்சியை வச்சு அந்த குரங்கை எப்படி ஆட்டி படைப்பானோ அதே போல அந்த குரங்காட்டியின் குச்சியாக உன் மனசு இருந்து உன் வாழ்க்கையை ஆட்டி படைக்கிறதுங்கிறது உண்மைதானே? ஆனா நீ உன் மனசையே அடக்கி ஆளக்கூடிய சக்தியாக இரு. நீ என்ன நினைக்கிறியோ அதை தான் உன் மனசு யோசிக்கணும். நீ நினைக்காத விஷயங்களை பத்தி உன் மனசு சிந்திக்க கூட கூடாதுங்கிறதுல நீ உறுதியாக இரு. எப்போதும் மனசை சுத்தமா வச்சுக்கோ. எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற நல்ல எண்ணங்களை உனக்குள்ள விதையாக போட்டுவே. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பா என் அருளின் ஒளி உன்னை நல்ல பாதையில இழுத்துட்டு போகும். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கான நல்ல வழிகளை காட்டுறேன். என்னையும் என்னுடைய அருளையும் பெற்ற என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன்னு இப்போதே உனக்கு வாக்கு கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில உனக்கு பின்னால நடந்து வருபவர்கள் உன் வாழ்க்கை பயணத்தின் காயங்களையும் நீ பட்ட கஷ்டங்களையும் உன்னுடைய உழைப்பையும் பார்க்க மாட்டாங்க. நீ ஜெயிக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். நீ இந்த அளவுக்கு உயரத்துல இருக்க, இவ்வளவு சம்பாதிக்கிற, இவ்வளவு நல்லா வாழ்றன்னு உன் வெற்றியை மட்டுமே பார்க்கக்கூடிய அந்த உலகம் இதையும் தாண்டி நீ வெற்றி பெற்றதற்கான வழிகளை புரிஞ்சுக்கும்படி நீ தெரியவே. ஏன்னா வெற்றி ஒன்றும் உனக்கு அவ்வளவு சுலபமாக கிடைக்கவில்லை அல்லவா? நீ ஒவ்வொரு விஷயத்திலும் எவ்வளவு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு அடி வாங்கி எவ்வளவு வேதனைப்பட்டு கடந்து இப்போ முன்னேறி ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு வரப்போற. நீ கடந்து வந்த அனுபவங்கள் தான் உனக்கு வலிமையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தரப்போகுது. எப்போதும் நீ தைரியமாக இரு. எதிலும் தளர்ந்து போகாம சுறுசுறுப்பாக இருக்கணும் என் செல்லமே. இந்த உலகத்துல நல்லவங்க எல்லாம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் சோதனைகளை கொடுக்க தான் செய்வேன். நீதான் அதை புன்னகையோடு அணுகி அதை காயப்படுத்திக்காம கஷ்டப்படுத்திக்காம கடந்து வர தயாராகணும். என்ன நடந்தாலும் பயப்படக்கூடாது. இந்த வராகி அம்மா உனக்கு சோதனைகளை கொடுத்தாலும் கண்டிப்பா உன் வாழ்க்கைக்கு வழியாக ஒளியாக நிற்பேன். நீ தவறான மனிதர்களின் கைகளில் சிக்காமல் சரியான விஷயங்களை சாமர்த்தியத்தோடு செய்ய தயாராகு. உண்மையா நேர்மையா தெளிவா நீ வாழக்கூடிய பிள்ளையாக இருந்தினா என் அருளால இனி உனக்கு நல்லதே நடக்கும். நம்பிக்கையோட நீ இருந்தாலே இந்த வராகி அம்மா உனக்கான நல்வழிகளை காட்டுவேன் என்று சொல்லவே. நீ எதிர்பார்க்கிற நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நான் உனக்கு நடத்தி தர்றேன்.
நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். எப்போதும் மகிழ்ச்சியோட இரு. இனிமே உன் வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கும் மனநிறைவுக்கும் உண்டான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தர்றேன். இப்போது உன் வாழ்வில் நன்மைகள் நடக்க தாமதமானாலும் கூடிய சீக்கிரம் மகிழ்ச்சியான நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும். நீ செய்ய முடியாத எந்த விஷயத்தையும், உன்னால் தாங்க முடியாத எந்த பாரத்தையும் இந்த வராகி அம்மா உன் கைகளில் ஒப்படைக்க மாட்டேன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்குள் இருக்கும் தெய்வீக சக்தியாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை தரதான் போறேன். நீ பொறுமையோடும் பொறுப்போடும் இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை மிக பெரிய அளவுல பெற்றிட முடியும். இன்னும் நீ மாயையின் வழியில் போயிடாம, தவறான வழியில சிந்திக்காம, நல்லதையே நினைச்சு நல்ல செயல்களை செய்ய பழகு. நீ தனியா இருந்து எந்த ஆதரவும் இல்லாம எப்படி தவிக்கிற கஷ்டப்படுறன்னு எல்லாமே எனக்கு தெரியும். எந்த பாதுகாப்பும் இல்லாம உன் தனித்திறமையால உன் உள்ளாற்றலால வாழ்க்கையை உருவாக்கி கொண்டிருக்கும் உனக்கு துணையாக நான் எப்போதும் இருப்பேன். நம்பிக்கை எனும் ஆலமரமாக நீ இருந்தீனா இந்த வராகி அம்மா உனக்கான நல்ல அருளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உன்னை வாழ வைப்பேன் என் செல்லமே. உன்னுடைய தோள்களில் சுமைகள் இருப்பது எனக்கு தெரியும். சுமைகளை பத்தி கவலைப்படாம வாழ்க்கை உனக்கு கொடுத்த நன்மைகளை நினைச்சு வாழ தயாராகு. இன்னும் உன் வாழ்க்கைக்கான நன்மைகளை நான் நடத்தி கொடுக்கிறேன். உன்னை கலங்க வைக்கும் விஷயங்களிலிருந்து விலகி இரு. எது எவ்வளவு கவர்ச்சியாக உனக்கு தெரிந்தாலும் நீ அந்த உன் ஆற்றலை செலவழித்து உன்னுடைய வாழ்க்கையை வீணடிச்சிட வேணாம். ஏன்னா கவர்ச்சியான விஷயங்கள் எப்போதும் மதியை மயங்க வைக்கும், ஆபத்தை வளவழைக்கும் விஷயங்களாகவே இருக்கும். நீதான் தப்பான வழியை தேர்ந்தெடுத்திடாம, தவறான மனிதர்களை நம்பிடாம கவனமாக உன் வாழ்க்கையில வெற்றி பெற தயாராக